வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். கேன்சருக்குள்ள பதிவு தான் இது. நான் வந்து 3வது ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட். ஸோ நான் கேன்சர் 3வது ஸ்டேஜ் இருந்தப்ப நான் ரொம்ப, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு, கேன்சர் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு, எனக்கு தெரியுது முன்னுக்கு, ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷ காலம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். வயிற்று வலி எனக்கு வந்து முதல்ல கேஸ்ட்ரிக் குடல் ஓட்ட உழுவ போது, ரத்தம் வரப்போது, குடல் வெட்டணும், இந்த மாதிரி சிம்டம்லாம் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு, லேடிஸ்குள்ள பீரியட் ப்ராப்ளமு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. முதல்ல கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுக்கு கேன்சர்ன்ற சிம்டம் வந்து உடம்புல இருந்துச்சுன்னா ரத்தம் வாய் வழியாவோ எங்கேயாச்சும் ஒரு பார்ட்ஸில் நம்மளுக்கு ரத்தம் வெளியாகிட்டே இருக்குன்னு சொன்னால் அது வந்து எனக்கும் ஸ்டார்டிங் தெரியல. பட் நான் ஒரு டாக்டர் சொன்னதை நான் கேட்டேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, நம்ம உடம்புல கேன்சருன்றது வளர்ந்துருச்சுன்னா நம்ம உடம்புலேருந்து ஏதோ ஒரு வாய் வழியாவோ எச்சிலியோ இல்லை யூரின்லையோ ரத்தம் பேய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் வெளியாகிட்டே இருக்குது நான்ஸ்டாப். அதாவது இன்னைக்கு வெளியாச்சுன்னா நாளைக்கும் வெளியாகும். அப்போ அது சூடு அப்படின்ட்டு நம்ம யதார்த்தமாக இருக்கக்கூடாது, அது கேன்சரோட அறிகுறி. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் எனக்கு தெரியல அது கேன்சர்னு. அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, எனக்கும் தெரியாது. அதை பற்றி நான் சர்வே பண்ணலை. கேன்சரில் உழுவாதனால நான் அதை பற்றி சர்வே பண்ணலை. பட் அப்போ நான் இது அப்படியே போக 1.5 வருஷம் ஆகும், அது ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல கொஞ்சம், அதாவது ஒரு டாட் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே லிமிட்டை மாற்றினுச்சு அது. அப்புறம் தான் லாஸ்ட்டாக அந்த 1.5 வருஷ காலம் வந்து ரொம்ப போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கிறப்ப என்னோட பீரியட் வந்து ரொம்ப மோசமாக போனால் எனக்கு ரத்தம் ஏற்றணும். ஒரு மாதத்தில் 3 பேக் இல்லை 4 பேக் ரத்தம் ஏற்றி ஆகணும். என் ரத்தம் ரொம்ப மோசமாக இருக்கும். அட்மிட் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். நான் அதையும் எனக்கு தெரியும், நான் எப்படியா இருந்தாலும் இறந்துருவேன்னு அந்த டைம் எனக்கு தெரிஞ்சது. பட் அப்படி தான் இருந்தேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது தெரியும், எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் என்னோட ஆப்ரேஷன் கடவுள் புண்ணியத்தில் நான் ஆப்ரேஷன் போகிறப்ப டாக்டர் சொன்னாங்க, இவங்க பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு. ஸோ அதுலேயும் கடவுளை என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நல்லபடி. ரொம்ப ரிஸ்க்கு சொல்லி அந்த எதுவுமே நான் மாட்டாமல் எல்லாத்துலேயும் தப்பிச்சு வந்துட்டேன். அப்புறம் ஐசியூ சொன்னாங்க, அப்படியே வந்தால் கூட ஐசியூ கொண்டு போனேன். அதுலேயும் நான் மாட்டல, அதுலேயும் ஐசியூ கொண்டு வந்துட்டாங்க. பட் நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் அடுத்து எனக்கு சொன்னது வந்து ஸ்டேஜ் 1 இ கிரேட்னாங்க. ஸோ ஸ்டேஜ் 1 இ கிரேட்னா என்னன்னு நான் கேட்டேன். இ கிரேட் அப்போ ஏபி கிரேட்னா கொஞ்சம் பெட்டர்மா, ஓகே. ஆனால் இ கிரேட்னா கண்டிப்பாக அடுத்த கேன்சர் கட்டி வரும், அது நல்லது இல்லை அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அப்போ அதை பற்றி தெரியலன்னா சரி ஓகே, நம்ம நாட்டு வைத்தியம் செய்யலாம், நம்ம அதை அழிச்சிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ கீமோ கட்டுறதுக்கு நான் வேணான்ட்டேன். ரேடியோ தெரப்பிக்கு நான் சரின்னு சொன்னேன். நான் போய் ரேடியோ தெரப்பிக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தாங்க. நான் என்னை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. நான் போய் அவரை பார்த்து பேசினேன். அப்போ அவர் சொன்னார், இது இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ நம்மளோட பார்ட்ஸில் வந்து எனக்கு இந்த இடத்துல ரேடியோ தெரப்பி கொடுத்தாங்கன்னா அந்த லைட்டு, ஸோ என்னோட இந்த இடம்லாம் பாதிப்புக்குள்ளாகும். இதை சுற்றி, அதாவது ரத்தம் மாதிரி ஆகுறது, யூரினில் ரத்தம் வர்றது, தோல் ரத்தம் மாதிரி ஆகுறது, சாப்பிட முடியாமல் வாந்தி வர்றது, இந்த மாதிரி நிறைய சிம்டம், முடி கொட்டுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா ஒரு கெட்ட செல் அழிக்கிறப்ப இதை சுற்றி இருக்கிற நல்ல செல் எல்லாம் அடிப்படும், டேமேஜ் ஆகும் அப்படின்னாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னோன்னே எனக்கு பயம் எடுத்துருச்சு. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி நான் ரொம்ப மோசமாக தான் இருந்தேன். ஏன்னா நான் 1.5 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். என்னோட தையெல்லாம் பிரிச்சுட்டாங்க ஒரே வாரத்தில், எனக்கு மோசமாயிருச்சுன்னு சொல்லி பிரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியாகினேன். வெளியாகி வந்து நான் என்னால் நடக்க முடியாமல் போயிடுச்சு, வீல்சேரில் உட்காந்துட்டேன். அப்போ நம்ம டாக்டரை பேசுகிறப்ப இது மாதிரி நிறையா பிரச்சனை, இது அதுன்ட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், விட்டுட்டேன். சரி, நம்மளுக்கு 3வது மாதம் திருப்பி 3வது மாதம் இன்னொரு கேன்சர் கட்டி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு இடையில நான் அந்த 1 வருஷ காலம் நிறைய நாட்டு வைத்தியம் சாப்பிட்டேன், நிறைய நாட்டு வைத்தியம் செஞ்சேன். எனக்கு நம்பிக்கை அது மேலே இருந்துச்சு, மித்தது மேலே இல்லை, ஹாஸ்பிட்டல் மருந்து மேலே இல்லை, ஆனால் நாட்டு வைத்தியத்து மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த கேன்சர் கட்டி அதாலையும் அழிக்க முடியாது. நல்லா கேளுங்க எல்லாம், சில பேர் நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி கம்பத்து மருந்து இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, அதுக்கும் அது கட்டுப்படாது. நான் இது டச் பண்ணதுனால சொல்கிறேன், அதுக்கும் அது கட்டுப்படாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ் அப்படி 2 மாதம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்தேன். ஒரு 2 மாதம் இடையில வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியாதனால. பட் அதை பற்றி தெரிஞ்ச உடனே நான் கம்ப்ளீட்டாக எடுத்தேன்.
கம்ப்ளீட்டாக எடுத்தேன். எண்ணி 3ஆவது மாதம் என்னோட கேன்சர் கட்டி இல்லைன்ட்டாங்க டாக்டர். பெப்ஸ்கேன் செஞ்சோம், அது பெரிய ஹாஸ்பிட்டலில் பெப்ஸ்கேன் செஞ்சோம், கேன்சர் கட்டி இல்லைன்ட்டாங்க. அவ்வளோ அளவுக்கு பண்ணிச்சு, நல்லா குணமாகி இந்த வருஷம் 2026 நல்லா இருக்கு. 2 வாட்டி இதோட செக்அப் போயிட்டேன். 2 செக்அப் சொல்லிட்டாங்க. கேன்சரோட சிம்டம் கூட இல்லை, ரிலீஃப். என் கையில் முதல் சூறா ஒன்று இருக்குது, 2வது சூறா ஒன்று இருக்குது. நல்லா இருக்கேன். உங்களுக்குலாம் எதுக்கு இந்த டாப்பிக்கை கொண்டு வந்தேன்னா, நிறைய பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்கு புலனம் பண்ணுங்க. நான் இந்த மருந்து எப்படி சாப்பிடணும், இந்த சப்ளிமெண்ட் எப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண சொல்லித்தரேன். என்னோட புலனம் என்ன எல்லாருக்கும் கொடுங்க. நான் நம்பர் புலனம் என்ன சொல்கிறேன். கோசம் 6 29 கோசம் 4 818 சந்தனா ரவாங்க பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு புலனம் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை கைட் பண்ண என்னால் முடியும். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்க என்னால் முடியும். நம்மளோட ஆளுங்க அந்த இடத்துல இருக்காங்க. நான் உங்களை பார்த்துக்குவேன். ஆனால் அங்கே என் ஆள் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இல்லாட்டி நானே இங்கேருந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு அனுப்புவேன். அதனால நீங்கள் பயப்படாமல் எனக்கு புலன் பண்ணலாம். 2வது, சில பேர் சொல்கிறீங்க நீங்கள் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட பேச பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, நானும் உங்கள் மாதிரி மனசாலு தான். நீங்கள் சீக்குன்னு வர்றப்ப உங்களோட இடத்த நான் என் இடத்துல இருந்து தான் உங்களை பார்ப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு பயப்படவே வேணாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, படிச்சிருக்கீங்களா படிக்கல, எனக்கு கால் கண்டிப்பாக புலனம் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.